ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா 3க்கான அப்டேட். இந்த புஷ்பா 3 எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா 2028 இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதற்கான ஒர்க்ஸ் இப்போ போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2028 தான் புஷ்பா 3க்கான ஷூட்டிங் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைதிலி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் ரவிசங்கர் இந்த அப்டேட் கொடுத்துருக்காப்புல. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சு இந்த படத்துக்கான அப்டேட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ படம் வந்து ரிலீஸ் டேட் அன்னைக்கு நாங்கள் வந்து அஃபிஷியலாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். புஷ்பா 3 புஷ்பா 2 அளவுக்கு கலெக்ட் பண்ண பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் புஷ்பா 3 எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தோட ரிலீஸ் டேட் இப்போ தள்ளி வச்சுருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா வார் 2 இவங்க ரிலீஸ் டேட் அவங்க கன்ஃபார்ம் பண்ண அந்த டேட்லேயே வார் 2 அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கூலியோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 அப்போ இவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருந்தாங்க. ஆனால் வார் 2 வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான அவங்க பிளானில் இருக்காங்க மூவி டீம். ஸோ அதனால் இப்போ கூலி படத்தோட ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் எண்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் எண்டு இல்லைன்னா தீபாவளிக்கு இந்த படம் டேரெக்டாக ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வார் 2னால கூலி படம் கொஞ்சம் ரிலீஸில் தள்ளி போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய விரைவில் கூலி படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வீடியோ இல்லைன்னா போஸ்டர் அவங்க ரிலீஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்காங்களாமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூலி அவங்க எப்போ ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கிறது அப்டேட் பொறுத்து இருக்குது. அதே மாதிரி வார் 2 வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க வார் 2. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூலி படம் அவங்க எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷியான் விக்ரம் ஆக்டிங்கில் வீர தீரன் சூரன் பார்ட் 2 படத்துக்கான இப்போ ப்ரொமோஷன் பணிகள் இப்போ தொடங்கிட்டாங்க மூவி டீம். அதே மாதிரி இப்போது படத்துக்கான நிறைய ப்ரொமோஷன்லாம் அவங்க மூவி டீம் ஜாயின் பண்ணி இப்போ நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி படம் வந்து பார்த்தீங்கன்னா வர மார்ச் 27 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அருண்குமார் ஃபர்ஸ்ட் டைம் ஷியான் விக்ரமை வச்சு என்ன மாதிரி ஒரு படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்லைங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் அஜித் சார் நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் குட் பை ரைட்லி. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான ப்ரோமோ இன்னைக்கு ஈவினிங் 6 PM இந்த சிங்கிள் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சாங் ஒரு ஃபயரான சாங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் 2 பேர் பாடியிருக்காங்க. ஒன்று ஜிவி பிரகாஷும் இன்னொன்று ஆதிக் ரவிச்சந்திரன். இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்ன மாதிரி ஒரு ஓஜி சம்பவம் அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் சூர்யா ஒரு 45 படத்தில் இப்போ நடிச்சுட்டு இருக்காப்புல. இந்த படத்துக்கான இப்போ மியூசிக் கம்போஸ் ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாயா பேக்கர். இது ஆர்ஜே பாலாஜி ஒரு சோஷியல் மீடியாஸில் போஸ்ட் போட்டு இந்த அப்டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. கூடிய விரைவில் இந்த படத்துக்கான டீசர் அண்ட் ட்ரைலர் இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கான அப்டேட் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் தீபாவளி இல்லைன்னா சிங்கிள் டேட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திக் ரோஷன் ஆக்டிங்கில் கடந்த 2006 ரிலீஸ் ஆன படம் தான் கிறிஷ். இந்த படத்தோட கண்டினியூஸாக இதோட தேர்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு. இந்த தேர்ட் பார்ட் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2013 இந்த படம் கடைசியாக ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து இந்த படத்தோட இப்போ ஒரு சின்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் இயர் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. அதே மாதிரி கிறிஸ் 4 படத்துக்கான
பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 700 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ் 3 விட கிறிஸ் 4 இன்னும் கிராண்டாகவே அவங்க ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ரித்திக் ரோஷன் இப்போ வார் 2ல நடிச்சிட்டு இருக்காப்புல. அந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்துக்கான அப்டேட் இந்த வருஷம் எண்டு இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்கான ஷூட்டிங் அப்டேட் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜோட நெக்ஸ்ட் மூவிக்கான அப்டேட். நெக்ஸ்ட் மூவி அவர் யார் கூட ஜாயின் பண்ண போகிறாப்லைன்னா அமீர் கான் கூட அவர் ஜாயின் பண்ண போகிறாப்லைமா. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கை மாயாவி அப்படின்னு ஒரு டைட்டில் உருவாகுது. ஸோ ஏற்கனவே சூர்யா சார் இந்த படம் நடிக்க வேண்டியது. இப்போ சூர்யா சாருக்கு நிறைய கொஞ்சம் லைன் அப்ல இருக்கிறனால இப்போ அமீர் கான் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஸோ இரும்பு கை மாயாவி அமீர் கான் தான் இந்த படத்துல நடிக்க போறாப்லையுமா. அது இப்போ கன்ஃபார்ம் சொல்றாங்க. இதற்கான அப்டேட் கூடிய விரைவில் வரும்னு சொல்றாங்க. கூலி படம் ரிலீஸ் அப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ல இவங்க 2 பேரும் படம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கூலி படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு இந்த படத்துக்கான அப்டேட் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது அவர் கைதி 2 ஸ்டார்ட் பண்ண போறாப்ல இல்லை டைரக்டா அமீர் கான் கூட சேர்ந்து படம் பண்ண போறாப்லங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சுதா கோங்கரா டைரக்ஷன்ல எஸ்கே அவரோட 25 படத்துல நடிச்சிட்டு இருக்காப்ல. பராசக்தி இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு மலையாளம் ஆக்டர் இந்த படத்தில் நடிக்க போறாப்லன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ இந்த அப்டேட் மூவிக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபாசில் ஜோசப் இந்த படத்தில் நடிக்க போறாப்லமா. அவரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ கூடிய விரைவில் அவரோட கேரக்டர் நேம் போஸ்டரோட அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சுதா கோங்கரா எஸ்கே இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன மாதிரி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ண போறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் மூவி அப்டேட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் அதிகமாக நம்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கான அப்டேட்ஸ் இவ்வளோ தான். அடுத்த அப்டேட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் FB சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ.